சவுண்டு இது சவுண்டு அதால இதில் கை வைக்காத அடுத்து சவுண்டு கேட்க என்ன அப்புறம் கை வச்சுனா வேண்டிய சரியா ஏற்றா நீ காலை பேக்கல் மேல உட்காந்துக்கிறாங்க. யார் பாய் உங்க கேமராக்கு முன்னாடி தான் போறாங்க. முடி வரி அப்படியே கால் அடிக்குமா கரெக்டா போய் அந்த டால்ட்ட பாரு அப்ப என்ன பேசுறாங்க பொண்ணு சும்மா
ஆமாண்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மூஞ்சி கழுவுது அப்பாட்ட போறியா அன்பார்ந்த பெரியவருக்கு அன்பார்ந்த வணக்கம். வாங்கய்யா, வணக்கம் வணக்கம் வணக்கம். அடே பூபதி, உனக்கு எதிர்காலம் தெரிகின்றார், நல்லபடியாக வாழ வேண்டும். அப்படியே கிட்ட அண்ணா அண்ணா என்ன லைட் மாறா? ஏய், என்ன கூட்டம்? ஜன கூட்டம். ஒண்ணு விளக்கம் புரியல. தம்பி, இது என்ன ஊரு? இது என்ன ஊரா? என்ன ஊரா? ஏய், எங்க ஊர் எனக்கு தெரியும். எங்க ஊர் எனக்கு தெரியும், சொல்றா. உங்க ஊரு என்ன ஊரு? எங்க ஊர் எனக்கு தெரியும். எங்க ஊரு கோமாளூர். ஏய், இது என்ன ஊர்றானா? கோமாளூர்ன்றவன். இத வந்து விஜயபுரம் கிராமம். பேச இரு. விஜயபுரம் கிராமம். பேச இரு. விஜயபுரம் கிராமத்தில் என்ன லைட் மரம், என்ன ஜனக்கூட்டம், ஒண்ணும் விளக்கம் புரியல. அடே பூபதி, காலம் சென்ற சின்னசாமி கவுண்டர் நான்காம் பதி அடைய வேண்டும் என்று இன்றைக்கு ஓரிரவு நாடகம் நடத்த வேண்டும் என்று தாம்பலம் வழங்கினார். நாங்கள் ஆட்டக்காரர். ஆமாம், எங்க ஆட்டத்துக்கு வரையா? உங்க ஆட்டத்துக்கு ஆட்டக்காரர் நடிகர் திலகம். ஆமாடா, கட்டுக்கட்டி. ஆமா, கட்டுக்கட்டி சொல்லிட்டு உங்க ஊர் அரையா பச கொட்டி கடிச்சிட்டு போறேன். ஆட்டக்காரர் நடிகர் திலகம்.
எனக்கா தெரியும் உங்க ஊர்ல எத்தனை பேர் போய் கொட்டை அடிச்சோ கொட்டை கடிச்சுக்கணும் நானு கொட்டை கடிச்சுடா இல்ல மாமா மன்னவா உன் முகம் அவன் பேச கேட்காத சைலன்ஸ் இந்த லைட் ரெண்டு ஓடுறா பச்சான் ஓடிச்சா தெரிய மாட்டேங்குது மாமா என்ன தெரிய மாட்டேங்குது நம்ம மூஞ்சி தெரியும் 16 பேர் இரு மாமா சைலன்ஸ் போட்டு பேசு மாமா சிரிக்காரா அப்ப எதுதான் ஆட்டோ சிரிக்காம இருக்குங்க சிரிக்கிறேன் ஆமா எத்தனை பேர் வந்துக்கிறீங்க 16 பேர் வந்திருக்காங்க ஆண் எடுத்து பெண் எடுத்து ஜோடியா வந்துக்கிறோம் ஆம்படியா போட்டாடி ஜோடியா வந்திருக்கிறேன்டா பொண்டாட்டி கிட்ட வந்துக்கிறியா எங்க பொண்டாட்டி கரெக்டா ஜாடி லடி புஸ்தா உன்னை தூக்கிட்டு போறதுக்கு 150 உங்க ஊர் சொல்லிட்டு அடிக்கிறியா வேற ஊர் அடிக்க மாட்டேனா என்னடா இல்லடா ஆம்பளை ஜோடியா வந்து தாலி கட்ட முன்னாடி உங்க வீட்டுல இருக்கும் வீட்டுல இருக்குது ஆமா என்னடா சண்டை என்ன நீ சண்டை என்ன சண்டை பொண்டாட்டி உண்டு கேளுங்க நாளைக்கு ஒரு பொண்டாட்டி உண்டு எப்படி கேளு முதல்ல ஆண் வேஷம் வரும் அடுத்து பெண் வேஷம் வரும் அடுத்து ஆண் வேஷம் வரும் அடுத்து பெண் வேஷம் வரும் இப்படியே விடுற வரைக்கும் மாறாட்டமா வந்து கொண்டே இருக்கும் ஓ அப்படியா ஆமா இல்ல பொண்டாட்டி இட்டு வந்து சொன்னீங்க என்ன அடிச்சிட்டியா என்ன நீ ஒன்னு அடிக்காத என்னடா என்ன அடிச்சானே என்னடா சிரிக்கிறோம் சிந்திக்கிறோம் சிந்திக்கணும் ஐயா 16 பேர் வந்துறீங்க ஆமா நீ ஆளை தேடி வரீங்களா ஆமாங்க ஒரு ஆள் தேடுறோம் தேடுறோம் ஏசிங்க 14 நாள் மீது கெட்ட நாளை குறிக்கிறது ஒரு பரிசா நடுவுல பேசுறாரு அப்படி ஒரு ஆள் தேடி வரீங்க ஆமா உங்க கம்பெனி நான் வரலாமா அப்படி வரியா அப்படி உண்மையா இருந்தா 2010 நேரத்தில் படைத்த பரமக்கடல் இருக்கின்றாரு அவருக்கு சேசபதி வளைக்கூடிய விநாயகர் பெருமாளை தோத்திர செய் அப்படியா ஆமாடா விநாயகரை கும்பிடுறா விநாயகர் கும்பிட்டு என்ன தருவாரு விளக்கமா சொல்லுமா ஐயோ என்ன தருவார் காட்சி கொடுப்பார் அருள் தருவார் ஆமா கால வாங்கி தருவாரா வாங்கி தருவார் விநாயகர் கும்பிட்டு அவர்தான் அட மச்சான் விநாயகனே
அப்படியா? ஐயா ஆ, வேண்டிமான தெய்வம் வேண்டியாகி விட்டது. வேண்டுமான தெய்வம் வேண்டி ஆகிவிட்டது. ஆமா ஆஹா. இப்ப நாடகத்தினுடைய விளக்கம் தேவை. ஆமா. அதானே? ஆ. ஏய், ஓ நான் ஒரு கேள்வி கேட்கற பதில் சொல்லுவியா? நீ ஒரு கேள்வி கேட்க நான் அது பதில் சொல்லிட்டு ஆமாடா. கேள்வி பதில் சொல்ல ஏய், பத்து ரூபாய்க்கு எத்தனை கட்டு பீடி வேணும்? உன்னை அதை கேட்டாங்களாடா? இங்க கேட்டு. ஆமா கஷ்டம். ஏய், என்னடா அந்த சுங்கத்தை எடுத்து விடுறாதா? இந்த அத்தைங்க இருக்குதா மன்னவா அப்படி நாடகத்துக்கு வருவது உண்மையா இருந்தா ஆ. நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும். நீ கேக்குற கேள்வி நான் பதில் சொல்றேன். ஆமாடா. ஏய் யார முட்டாளே? இல்ல, யாரு முட்டாளு? யாருடா முட்டாளு? ஏய், ஏய் சின்ன வயசுல ஆ. 5 வயசுல ஆ. 1வது படிக்கும் போது ஆ, ஆ. எங்க டீச்சர் கேட்ட கேள்விக்கே நான் பதில் சொன்னாலும் அப்படியா? இல்ல இப்படி ஏய், அவங்க என்னதான் டீச்சர் கேள்வி கேட்டாங்க, ஆ. என்னதான் பதில் சொல்ற பாக்கலாம். தம்பி ஆ. என் ஊரா இந்த பக்கம் தான் மூகிந்திருடி பக்கத்துல செம்பா தாங்கல் பக்கத்துல தாங்குது. ஆமா ஆ, ஆ. ஆமா அந்த பாந்திரிக்கு அண்ணன் கிடையாது என் ஊர் அப்படியே அட, பக்கம் தாண்டா மூங்கில் இப்படி பக்கம் சொல்றான். எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே பையன் ஒரே பையன். ஒரே பையன் வந்து எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க ஆ, ஆ. புள்ளிக்கு 5 வயசு ஆயிடுச்சு ஆயிடுச்சு. இப்படி வீட்டுல வச்சிருக்க கூடாது ஆ. அவனுக்கு நல்லபடியா கல்விக்கு போகணும் பள்ளிக்கூடம் சேர்க்க வேண்டும் ஆ, ஆ. அப்படி எங்க அப்பா அம்மா பள்ளிக்கூடம் சேர்த்தாங்க ஆ, ஆ. ஆனா பள்ளிக்கூடம் போன பாரு ஆ. 3 மாசம் பள்ளிக்கூடம் போனா 3 மாசமா பள்ளிக்கூடம் போறோம். ஒரு 4 கூட நிக்க மாட்டேன் பரவாயில்ல. நாத்தியம்மா மட்டும் நிப்பேன் ஞாயிற்றுக்கிழமை வந்தா கம்ப்ளைண்ட் வரும். ஞாயிற்றுக்கிழமை வந்தா கம்ப்ளைண்ட் வருவா. யார் லூசு? நீங்க 3 நாள்லயே விடுறாங்க ஆமா. சனி ஞாயிறு திங்கள் ஆமா. ஏன் விட்டாங்க சொல்லு பாக்க எழுதி விட்டாங்க. திங்கம் ரம்ஜான் ஆ. ரம்ஜான்ல பக்ரீத். பக்ரீத். பக்ரீத் தாண்டா டேய். யாரு பக்கின்ற பக்ரீத். அத பக்கித்து ஏய், பக்ரீத், பக்ரீத். ஆ. 3 மாசம் பள்ளிக்கூடம் போன பாரு ஆமா. எங்க டீச்சர் பார்த்தாங்க ஆ. எங்க டீச்சர் பார்த்தாங்க பார்த்தாங்க. என்னடா பூபதி 3 மாசம் பள்ளிக்கூடம் வரணும் பள்ளிக்கூடம் வரானே. ஒரு நாளைக்கு லீவ் போட மாட்டேனே ஆ, ஆ. நம்ம சொல்லி கூட பாடத்தை நல்லா கவனிக்கிறானா கவனிக்கிறானோ. நான் சொல்லக்கூடிய பாடத்தை எழுதிட்டு வரானா வரானோ. அப்படி ஒரு டீச்சர் ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன கேள்வி கேட்டாங்க? பூபதி 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 ஸ்டாண்ட் அப் ஸ்டாண்டப்னா ஓ ஏங்குரு. அப்படி சொன்னாங்க. இங்கிலீஷ் ஆட்டங்குது. ஏஞ்சி கை கட்டி நின்னுட்டேன் ஆ, ஆ. இன்ன உடனே ஆ. டீச்சர் ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன கேள்வி? பூபதி 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 பூனை என்ன குடிக்கும் பால் குடிக்கும். அப்படி கேட்டாங்க ஆ. உடனே பதில் சொல்லிட்டேன் என்ன பதில் சொன்னா? டீச்சர் பாலை ஓ. குடிக்கும் டீச்சர் நான் ஒண்ணு இல்ல அப்ப உட்கார்ந்து டீச்சர் பாலை குடிக்கிறா. ஏய், ஏண்டா டீச்சர் கிண்ணத்தில் இருக்கும் பாலை குடிக்கும். டீச்சர் போய் கிணத்துல பாலை குடிக்கும் அப்படியே ஆளு சொல்றானா? ஏய் டீச்சர் பாலை குடிக்குமா? ஏண்டா பீடிவாயா யாரா? ஆமா நீ சொல்றது வாசம் ஆ, ஆ. டீச்சர் 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 பூனை பூனை கிண்ணத்தில் இருக்கும். பாலை குடிக்கணும் ஆ. எம்மா நீட்டா போகுது ஆமா. அப்படியே ஷார்ட்டா டீச்சர் பாலை குடிக்கும் ஆஹா, அத டீச்சர் பாலை குடிக்கும். அப்படி டீச்சர் கேட்டு கொண்டு பதில் சொல்ல மாதிரி ஆ, ஆ. அந்த 3 மாசத்துல ஆ. அப்படியே தூக்கி 5வது தூக்கி போட்டாங்க ஓ, அந்த கேள்விக்கு பாஸ். பரவாயில்ல. கேள்வி கேட்டாங்களே ஆ. நான் தான் உடனே பதில் சொல்லிட்டேன் பரவாயில்ல, பரவாயில்ல. அந்த 3 மாசத்துல ஆ. 1வதுல இருந்து ஆ. அப்படியே 5வது தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டாங்க. போட்ட உடனே ஆ. அங்க போனா ஆ. ஒரு 4 மாசம் பள்ளிக்கூடம் போனேன் பள்ளிக்கூடம் போனேன். அங்க தம்பி ஏய் ஏய், ஏய். பேச ஏய். ஏமா பேச இருங்க ஏய் அங்கனா ஆயா இத கேளு ஏய் அங்க போனோம்னா ஆ. எனக்கு ஆம்பளை வாத்தியார் வந்தாரு அப்ப வாஜா இருக்கணும். ஆமா, தான் பின்ன. புக்ல டாக்டர் கம்மி ஏய். அங்க 4 மாசம் போன உடனே ஆ, ஆ. எனக்கு வாத்தியார் பார்த்தாரு பார்த்தாரு. என்னடா பூபதி 4 மாசம் பள்ளிக்கூடம் வேணாம் வரானே. 1வதுல டீச்சர் கேட்டு கேள்வி ஆ, ஆ, ஆ. இப்ப 5வது நேரம் வந்துட்டானே ஆ. நான் கேட்கற கேள்விக்கு அவன் பதில் சொல்லுவானா சொல்லுவானா? அப்படின்னு வாத்தியார் ஒரு கேள்வி கேக்குறாரு என்ன கேள்வி கேட்டாரு? பூபதி 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 வெந்த பீரடா பூபதி 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 அனில் பிள்ளைண்டா குறிக்கும் அணில் பிள்ளை என்ன குறிக்கும்? இதுக்கு உடனே பதில் சொல்லிட்டேன் என்ன பதில் சொன்னா? வாத்தியார் கொட்டை குறிக்கும் ஐயோ. ஏய். சார் சார் அணில் பிள்ளை மணிலாக்கோட்டையை குறிக்கும். யாரவா சார் 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 அனில் பிள்ளை அணில் பிள்ளை மணிலா கொட்டையை குறிக்கினா ஆ. ஏமா நீட்டா போகுது அதனால சாப்பிட்டா சாத்தா சார் கொட்டி கடிக்கும். வாத்தியார் கொட்டி கடிக்கும். கட்டிப்படாத உன் கடிக்கிறார் வாஜர். ஐயோ ஐயோ. அப்படி சொன்ன உடனே ஆ, ஆ. அந்த 5வது
10வது பரவாயில்ல. ஏண்டா அங்க இருந்து 5 வந்து பேசவே கூடாது. பாதியார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேனே. என்ன பதில் சொல்லணும்? இந்த காலத்துல ஒரு 6 மாசம் பள்ளிக்கூடம் படிச்சா அப்புறம் எக்ஸாம் வரும். ஆமா எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகணும் பாஸ் ஆகணும். ஆமா. ஆனா நான் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லி அப்படி நேரா பாஸ். அப்படியே பாஸ். ஆமா பரவாயில்ல. அங்க போன மாதிரி 10ஆவதுல எனக்கு திரும்பி பொம்பளை டீச்சரே வந்தாங்க. ஓ பொம்பளை டீச்சரே வந்துட்டாங்க. ஒரு ஆம்பளை டீச்சர் வருவாங்க. கேட்டா போன உடனே அங்க டீச்சர் பார்த்தாங்க. பூபதி 1வது படிக்கும் போதே கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டான். 5வது படிக்கும் போது கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டான். நீ இப்ப 10வது வந்துட்டானே இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டா நேரா உனக்கு காலேஜ் அடுத்து காலேஜ் தான் உனக்கு சீட் ஃப்ரீ. அது ரைட். ஃப்ரீ. என்ன கேள்வி கேட்டாங்க? பூபதி எலி எதலை கூறும்? எதல கூறும் அப்படி கேட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னா? டீச்சர் பொந்துக்குள்ளே கூறும். புது ஜாட்ராஜி எலி மலைக்குள் வசிக்கும். எதுரா இது சாடா புதுசு. எப்படி இது பாரு. வா காடா ஆயா உறறோம். உடுமா எல்லாரும் பாக்குறோம். நல்லா தான் பேர் இருக்குது. 1 2 3 வாங்கிட்டு தான் மாமா தீபாவளி ஆரம்பிக்குது. அப்படியே நடத்தக்கூடிய நாடகத்தை விளக்க வேண்டும். நடத்தக்கூடிய நாடக விளக்கம் தேவை. ஆமா நடத்தக்கூடிய நாடகம் இதோ நாடக ஆசிரியர் வருகிறார். அவரால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கம்பெனி உரிமையாளர் வருகிறார். நான் ஒண்ணுதான்டா. ஐயா வணக்கம் 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 வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்பா. ஆகட்டும். ஐயா வேண்டுமான தேவலா வேண்டியது நாடகத்துடைய விளக்கம் தேவை. வேண்டும். இன்று நடத்தக்கூடிய நாடகத்தின் விளக்கம் தேவைப்படும். அப்பா இது என்ன ஊரு? ஏய் நாயா சத்திமோன் தெரியாது. சத்திமோன் பக்கம் என்ன தெரியும்? எங்களுக்கு தான் ஊர் தெரியும். நீ சொல்றது இல்ல ஊர். ஏய் சொல்றேன். அப்புறம் எல்லாம் சூத்தால சொல்லுவாங்க. வாயாலே சொல்லு. இதான் விஜயபுரம் கிராமம். அப்படி சொல்லு. போது எங்க மாமனார் போறாரு. இதா விஜயபுரம் கிராமத்தில சிறுபா வாழ்ந்து வந்து இதா சின்னசாமி கவுண்டர் சாமி ஐயா அவர் 4வது சேர வேண்டும். ஓரிரு நாடகம். ஓ ஐயா சின்னசாமி ஐயாவுக்காக ஆமா ஒரு இரவு நாடகம். ஆமா அவருக்கு மோட்ச சாம்ராஜ்யம் பெற வேண்டும். அப்படி என்று ஒரு ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாடகம் இல்லையா? அப்பா ஐயா கழியதடா நாளிங்கியவன் கணக்கு பார்க்கிறான் காலன் வந்தாலே நமக்கு கடனே நான் பிறந்த நாள் முதல்
போய் எடுத்த அது ரோஸ் பிடிப்பாங்க ரோஸ் அர்த்தாசில் பிடிக்காது நம்ம புள்ள எங்க தத்துறாரா அது நம்ம பொண்ணு ஐயா கழிதலா நாள் இங்கு கணக்கு பார்க்கிறான் அங்கு ஆமா காலன் வந்தாலே இங்கு நமக்கு கடன் ஏது கண்டிப்பா தம்பி நாளானது கழிந்து கொண்டே இருக்கிறது எவன் அங்க ஏற்ற பெருட்டிக்கிட்டே இருக்கிறான் ஆமா ஆமா பேசாத இரு நாளைக்கு சொல்ல போறேன் கொஞ்சம் கால் ஊத்தி கேளுங்க ஐயா ஏய் நாளானது கழிந்து கொண்டே இருக்கிறது ஆனா தம்பிடே ஐயா ஏன்னா அப்படி எவன் வந்து நம்ம வீடு உயிரை பிடிச்சிட்டான்னு சொன்னா எதனா நில்லுப்பானா நிப்பானா ஐயா லட்சமே வாங்காத ஒரு நாளும் ஏமாதற பேசக்கூடாது உயிரை பிடிக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் கொடுத்தாலும் உயிரை மட்டும் கரெக்டா வச்சுக்கிறான் எமனுக்கு சொந்தக்காரன் அப்படி எமன் வந்து உயிரை பிடித்து விட்டார் என்று சொன்னா இந்த உடல் என்ன ஆகும் இந்த காயத்தேரும் மண்ணோடு காற்று சேரும் விண்ணோடு கடவுளைக்கு இந்த காயம் என்று சொல்லக்கூடிய உடலானது இந்த மண்ணுக்கு இரையாகி விடுகிறது காயம் தீரும் மண்ணோடு சேரும் விண்ணோடு கடவுளுக்கு உன்னோடு தம்பி நம்ம சுடுகாட்டுக்கு போகும்போது நம்ம பிணமா சுடுகாட்டுக்கு போனா நம்ம கூட வர்றது என்னப்பா வரும் என்னங்க ஒரு அண்ணாங்கர் கூட அறுத்து போடுறோம் ஏண்டா கட்டி வச்ச மெத்த சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் கூட வருமா பணம் சம்பாதிப்பா 10 மாடி 20 மாடி கட்டி வைப்போம் பணம் சம்பாதிப்பா பத்திரம் வச்சிருப்பான் அதெல்லாம் எட்டுமா ஒரு பொட்டில போட்டு பூட்டி வச்சுட்டு நம்ம பத்திரமா போயிடுவோம் ஒண்ணுமே எட்டு போக முடியாது ஆனா கடவுளுக்கு உன்னோடு துணை யாரு அப்போ எது நமக்கு துணையா வரும்னு கேட்டா அவங்க செய்யக்கூடிய பாவமா புண்ணியமா இல்லையா இந்த ரெண்டு தான் மனுஷனுக்கு கூடவே வரும் இல்லையா பாவம் செய்தா பாவம் வரும் புண்ணியம் செய்தால் புண்ணியம் வரும் அப்போ புண்ணியத்தை தேடுவதற்காகத்தான் இந்த ஊர்ல நல்லது எல்லாம் நடக்கிறதுக்குதான் இதுதான் காரணம் இல்லையா இப்போ புண்ணியத்தை செய்யவில்லை என்றால் இந்த சின்னசாமி ஐயாவுக்கு இப்ப அவருடைய கூத்து நடக்குமா நடக்காது எந்த ஊர்லயுமே 4-5 வாட்டி சாப்பிட்டதே இல்லை சத்தியமா இந்த சாம்பார் சாப்பிட்டோம்னா 5 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு சாம்பார் நீ சாப்பிட்டுன்னு சொல்லாத சாப்பிட்டுடா சாப்பிட்டியா மாமா நம்ம பொண்ணு எப்படி இருக்குது எனக்கு பொண்ணு தானே வேணும் அதுக்கு நம்ம பொண்ணு சொல்றேன் ஏன் மாமா அப்படி கஷ்டம் பண்றேன் உங்க ஊரு சொல்லிட்டு கால் அடிப்பேன் என் ஊருக்கு வந்து வா நான் சாயங்காலம் அடிப்பேன் குடிச்சிட்டு ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கும் புண்ணியத்தை தேடுவதற்காகத்தான் இந்த கூத்து ஒரு மனிதனாக பிறந்து எவ்வளவோ